இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். காதல் என்ற பேச்சில், காதல் என்ற மோகத்தில் இந்த விபச்சாரம் உள்ளே வரும். ஷைத்தான் நேரடியாக விபச்சார விடுதிக்கு உங்களை அழைக்க மாட்டான். ஷைத்தான் மிக தெளிவானவன். கிறிஸ்தவர்களை ஈசாவின் பெயரால் தான் ஷைத்தான் கெடுத்தான். யூதர்களை மூசாவின் பெயரால் தான் ஷைத்தான் கெடுத்தான். இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் இணை வைப்புகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரால், அப்துல் காதரின் பெயரால், சாகுல் ஹமீது நாகூரியின் பெயரால், ஏர்வாடி இப்ராஹிம் ஷாவின் பெயரால், அஜ்மீர் ஹாஜாவின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் தான் ஷைத்தான் முஸ்லிம்களை இணை வைப்பின் பக்கம் அழைப்பான். நேரடியா உன்னை வா சிலையை போய் வணங்கலாம், நேரடியா வா சிலுவையை போய் வணங்கலாம், நேரடியா வா சாமியாட்ட போகலாம். இப்படியெல்லாம் ஷைத்தான் ஒரு நாளும் சொல்ல மாட்டான். யாரை நாம் நேசிக்கிறோமோ, யாரை நாம் விரும்புகிறோமோ அவர்களின் பெயரால் தான் ஷைத்தான் எங்களினுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடுவான். இன்னைக்கு இளைஞர்கள் என்ன சொல்றாங்க? இன்றைக்கு அதிகம் இந்த நோய். ஒரு காலம் இருந்தது, காதல் எல்லாம் கேவலமான ஒரு வார்த்தை. எங்கள் சமுதாயத்தில் படங்களில் நடிக்கக்கூடியவர்களை எல்லாம் வயதானவர்களுக்கு தெரியும், கூத்தாடி என்பதாகத்தான் அழைப்பார்கள். ஒரு காலத்தில் கூத்தாடி அப்படிதான் அழைப்பாங்க. ஆனா இன்னைக்கு யார் ஹீரோ, ஹீரோயின் என்று இன்னைக்கு அழைக்கப்படுகிறது. ஒரு 50 வருடத்திற்கு முன்னால் படங்களில் நடிக்கக்கூடிய அந்த பெண்களை எல்லாம் இந்த ஊர் மக்கள் எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால், கூத்தாடி நிற்கிறாப்பா, கூத்தாடி பாடுறா, கூத்தாடுறாடா அப்படிதான் சொல்வாங்க. காலம் மாறிச்சு மாறிச்சு மாறிச்சு. அடுத்து நடிக்க ஆரம்பித்தால், ஓ பாடகியானால், அடுத்து நடிகையானால், இன்றைக்கு ஹீரோவாக ஆகிவிட்டார். ஷைத்தான் எப்படி ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகிறான்.